என்னடா இது, எல்லாரும் தலைகீழ தெரியுறாங்க, வீடெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. ஒருவேளை நமக்கு கண்ணு கட்டு போயிடுச்சோ? ஏதோ ஒண்ணு சிறுசா இருக்கு. என்னது இது? இந்த வீட்டுல இருக்கிறதுலே சிறுசு நம்ம ஆத்தா தான். என்னைய பெத்த ஆத்தா. உன் மவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமில்ல? ஐயோ பாவி பையன், குடிச்சிட்டு வந்து எப்பயும் போல அலப்பற பண்றானே. இந்த பொண்ணு வேற வீட்ல இருக்கா, என்ன நினைப்பானே இவன் கொஞ்சமாவது கவலைப்படுறானா பாரு. எம்மோ போய் சீக்கிரத்துல சோத்த போடுமா. அறிவு கட்டவன என்னடா இது? இவ்வளவு நாள் தான் குடிச்சிட்டு வந்தேன். ஏதா சரி வயசு பையன் தெரியாம பண்றேன்னு விட்டோம். இப்போ என்னடா அத கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணமா? எனக்கா? அது எப்ப நடந்தது? ஐயோ ஐயோ ஐயோ, என்னைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? ஐயோ நான் என்ன செய்வேன்? என் மாமன் மவ கனிமொழியை மட்டும்தானே நான் கட்டணும்னு இருந்தேன். ஏமா ஏமா இப்படி பண்ண? எரும மாட அவ கூட தானடா கல்யாணம் நடந்தது உனக்கு. அடி பாவி பையல, இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா மறந்து தொலைச்சிக்கிட்டு நிலவரலாத வந்திருக்கானே. நான் என்னத்த செய்ய? அம்மாடி அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் குளிரா இருக்குல்ல, அதனாலதான் என் மாமன் குடிச்சிருப்பான். நீ உள்ள போய் படுமா. இல்லனா இவன் குடிக்கவே மாட்டான் பாருங்க. இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த ஊர்ல ஒன்னா நம்பர் குடிக்காரா உங்க பையன் தான். என்னமோ உத்தம மாதிரி பேசுறீங்க. ஐய் அவ என்னைய பார்த்து குடிகாரன்னு சொல்றது? எம்மா முதல்ல இந்த வேலைக்காரியை வீட்டை விட்டு துரத்துமா. இனிதான் உனக்கு வேலை செய்ய என் பொண்டாட்டி கனிமொழி இருக்கால, அப்புறம் எதுக்கு வேலைக்கு ஆளுலாம் வச்சிருக்க? குடிய கெடுத்த பையனே, என்னென்ன குழப்பத்தை உண்டாக்குற பாரு. எலை வாய பொத்துடா வாய. அவ யாருன்னு உனக்கு தெரியலையா? நல்ல கண்ணு சிமிட்டிட்டு பாரு. அவதான்டா நீ தாலி கட்டின உன் மாமா மவ கனிமொழி. அவளே மனசு மாதிரி குடும்பம் நடத்த வந்திருக்கா. நீ பண்றத பார்த்துட்டு திருப்பி ஓடதான் போறா. இப்படியே ஒண்டிக்கிட்டே நில்ல சாவர வர. யாரு? என் மாமன் மவ கனிமொழியா? ஐயோ என்ன பண்ண போறா? எலே வாடா. என் கனிமொழியே வந்துட்டியா? என்னைய தேடி இந்த மாமனை பார்க்க வந்துட்டியா? உனக்கு ஏன் என்னைய பிடிக்க மாட்டேங்குது? நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா? நீ தான் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஊருள்ள போய் கேட்டு பாரு நான் எப்படின்னு. என்னைய மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டே. பா 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 மாமன் கிட்ட வா. எத்த பேசாம இவனை எட்ட போ சொல்லிடுங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு எதையாவது கொண்டு அடிச்சிருவேன். எலே நான் பத்த ராசா வாடா, எட்ட வந்துடு சாமி. அவகிட்ட எதுவும் வம்பத்தும் போச்சு கதடா. எலே அவ அடிச்சு போட்டாலும் போட்டுருவா. வாடா தம்பி. என்னைய விடுங்க, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும். இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு எதுக்கு என்னைய பிடிக்கல? காரணம் சொல்லு. என்ன நான் கருப்பா இருக்கிறேனா? ஏய் கருப்பு தமிழ்நாட்டோட கலரடி, அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா ஆகுமா? இல்ல நான் படிக்கலன்னு என்னைய பிடிக்கலையா? படிக்கலன்னா என்னட்டி? மாமனுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, மூட்டை தூக்கியே உன்னைய காப்பாத்துவான். அந்த குடத்தை தூக்கி அங்க இருந்து இங்க வைக்கிறேன்னு சொன்னா அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு 1008 நோட் சொல்லுவேன். மூட்டை தூக்க போறேன் நான் மூட்டை. என்னைய ஏன் பிடிக்கல? காரணம் சொல்லு. என்னடா குடிச்சிட்டு வந்து ராவணத்தனம் பண்றியா? இதெல்லாம் நல்ல இல்ல பாத்துக்க. ஏதோ நம்ம தாலி கட்டிட்டோம், இவ இனிமே நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துதான் போவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுடா. நீ பண்ற அட்டகாசத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு அடிச்சுனா வச்சுக்கிய எங்க போய் தான் உழுவனே தெரியாது. ஐயோ அடிப்பியா? பாத்துக்கோங்க. என் பொண்டாட்டிய நீ அடிக்க போற. ஆமா, ஊரு குட்டி தம்பட்ட அடிச்சு எல்லாரையும் வந்து படம் பார்க்க சொல்லு. எங்கயாவது எட்ட வர நான் பாருங்க. ஏமா அவன் தான் ஏதோ குடிச்சிட்டு உளறற, நீ எது செத்த உள்ள போயாமா? ஏமா அவனுக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு நீயே பேசுற? இவன் குடிச்சிட்டு எல்லாம் உளறல, சும்மா நடிக்கிறான். வேணும்னே இந்த மாதிரி வந்து பம்பு பண்றான். குடிச்சா இவனுக்கு எதுவுமே தெரியாதா? அப்படி எல்லாம் மறந்துருமா? என்னமா இவன் என்னை விட அதிகமா கோவப்படுறான்? ஏய் குடும்பத்துக்கு கோபம் ஆவாதடியே. என் தாய்க்கல்வி கையை எடு, நான் போறேன். என் பொண்டாட்டி என் மேல கோபமா இருக்கா, நான் பேசாம போய் படுக்கிறேன். நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன் வாடா. என்ன எங்களை பார்த்து என்ன குடிகார பைய மாதிரி இருக்கா? எங்களுக்கு நடந்து போக தெரியாது. விட நாங்க அப்படியே நிலவரம் இல்லாம குடிச்சிட்டு வந்து கிடக்குறோம். ஆமா அப்படியே நிலவரமா தான் நிக்கிற பாரு. விடு பாத்து நில்லுடா. ஐயோ அந்த புள்ள மேல போய் ஊந்துறாத, பாத்து நில்லுடா. எம்மா விடு அதெல்லாம் ஸ்டடியா தான் இருக்கும். ஏய் எட்ட தள்ளுடா. எப்படி மேல வந்து சாயற மாதிரி குடிகார பைய. சீ என்ன கேவலமா நாறுது. ஐயோ ஏண்டா இந்த குடியை விட்டு தான் தொலைஞ்சா என்னடா? எதுக்குடா இப்படி பண்ற? முடியலையம்மா, என்னால முடியலையே. என் மாமன் அவன் நினைப்பு என்னைய வாட்டை எடுக்குதுமா. எப்ப அவ என் கூட சந்தோஷமா வாழ்வுன்னு சொல்றல அப்பதான் இதை நான் விடுவேன். இதை நீ விட்டதால அவ உன் கூட சந்தோஷமா இருப்பா. ஏமா உன் பிள்ளைக்கு ரொம்ப பசி எடுக்குது, போய் ஒரு குண்டல்ல சோத்தை போட்டு எடுத்துருவா. ஐயோ சோறு கேக்குறானே நான் என்ன செய்வேன்? ஐயோ இவன் வேற சோத்த தின்னா வாக்குன்னு உடுமுழுக்க வாந்தி எடுப்பான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. எப்பா அம்மைக்கு மத்தியானத்துல இருந்து ரொம்ப காய்ச்சலா இருந்ததுன்னு சாப்பாடு எதுவும் செய்யல சாமி. நீ சாப்பிட்டுட்டு வரலையே? என்ன சாப்பாடு செய்யலையா?
பின்ன எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்க சொல்லு. முதல்ல என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வரட்டும். உன்னைய வீட்டை விட்டு துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு. காலையில விடிச்சதானே தெரியும் யாரை துரத்த போறேன்னு. போ போ போ. எனக்கு என்ன செய்வே எது செய்வே தெரியாது. எனக்கு இப்பவே சூட சுட சுட சோறு வந்து ஆகணும். போய் அடுப்பு பத்த வச்சு ஆக்கு. ஏலே ராத்திரி மணி 11 ஆகுதுடா. என்னடா இப்ப வந்து இப்படி ராவடித்தனம் பண்ற? இனி இவனை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே எப்படியாவது எட்ட வந்துரும். அம்மாடி கனிமடி, அத்தைக்கு நெஞ்சு ஒரு மாதிரி படபடபடன்னு வருதுமா. ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சா இப்படித்தான் ஆகும். நான் போய் சித்து தூங்குறேன். அப்புறம் காலையில எழுந்திருக்க முடியாது பாரு. அம்மா இந்தா ஒரு கையை போட்டு தாங்கி பிடிச்சுக்க. அப்படியே கொண்டு போய் அந்த கட்டில போட்டு விட்டுரு, படுத்துருவான். என்னது கட்டிலையா? அதெல்லாம் என்னால முடியாது. இவனெல்லாம் யார் தொடுவா? ஓய் என்னடி யாரு தொடுவா எவரு தொடுவாங்கிற? நீ யாருடி என்னைய தொடுறதுக்கு? என் பொண்டாட்டி கனிமொழி இருக்காடி, அவகிட்ட போறேன். ஐயோயோ இவனை பேசாம வாயதான் பிடிச்சு கட்டி போட்டுடலாமா? சரிம்மா நீ ஒன்னும் தொட தேவையில்ல. விடிய விடிய கண்ணு முழிச்சு நான் உட்காந்து கிடக்குறேன். விடிச்ச பிறகு நான் செத்து கிடப்பேன். வந்து என்னை தூக்கி அடக்கம் பண்ணுங்க. இவ்வளவு நாளுதான் இவனை எப்படியோ நான் சமாளிச்சுக்கிட்டு வந்தேன். இன்னுமா நான் கஷ்டப்படணும் இவங்கிட்ட? அதான் பொண்டாட்டின்னு நீ ஒருத்தி வந்துட்டல, இனி இவனை நீ தாம பாத்துக்கணும். பெத்து வளர்த்த ஆத்தா அப்பனுக்கு அடங்காதவன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் அடங்க போறேனா? வெளியே துரத்தி விடுங்க, குளிர்ல கிடக்கட்டும். அப்பதான் நல்லா இவனுக்கு போத தெரியும். அம்மாடி என் பிள்ளைக்கு பனி ஒத்துக்காதுமா. அப்ப ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இந்த இவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க எங்கேயாவது போடுங்க கிடக்கட்டும். ஏம்மா என் புள்ள தரையில எல்லாம் படுத்து பழகலம்மா. புள்ளாத புள்ள. ராத்திரிக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அவனை வேணா கொண்டு போய் அந்த ரூம்ல படுக்க வைங்க. சரிம்மா உன் இஷ்டம் போல செய்யறேன். சரி ஏதோ என் பிள்ளைய பார்த்துப்பன்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? என் பிள்ளை அப்படியே கடைசி வர தருதலையே இருந்தா போறான். உன்னையே கட்டி வச்சாலாவது அவன் திருந்துவான், அவன் மாறுவான்னு நினைச்சேன். முடியாது போல இருக்கட்டும். கடைசி வரைக்கும் இப்படி தாந்தனித்தனமாவே நிக்கட்டும் என் பிள்ளை. ஏப்பாடி ராசா நீ வா சாமி போலாம். ஏலே ஆடாதடா நில்லுடா. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு மன்னா. விடிய இவன் வாய் ஓயாது. கடவுளே ரசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஏ கனி எங்கடி இருக்க? மாமன் கட்டின தாலிய வச்சிருக்கியா இல்ல கழட்டி போட்டுடியாடி? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருடி. அப்பாடா இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா போத தெளிஞ்சிரும். என் மாமா அம்மாவ கனிமொழிய கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன். கடைசியில அவ எனக்கு கருமாதிய பண்ணி போட்டா. கனிமொழிய போடா பொத்திக்கிட்டு போ. பாட்டு ஒண்ணுதான் எனக்கு கேடு. அவன் பண்ணதுக்கெல்லாம் அவனை பழி வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஆனா மேலும் அவன் தான் நம்மளை பழி வாங்கிக்கிட்டே இருக்கான். அப்படி என்ன அவனுக்கு நாம பாவம் பண்ணோம்? ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு? இனி சாகர வர இப்படிதான் நான் கஷ்டப்படணுமா? அம்மாடி அவனை படுக்க வச்சுட்டேன். நீ ஒன்னும் நினைச்சுக்காதம்மா. அவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு குடிச்சிருப்பான். என் பிள்ளை தினந்தெல்லாம் குடிக்க மாட்டான். தினந்தெனம் குடிச்சாலும் ஒரு பாட்டில் தான் குடிப்பான். இந்த மாதிரி எப்பயாவது ரொம்ப கவலையோ கஷ்டமோ இருந்தாதான் ஒரு 4-5 பாட்டில் போல குடிச்சிருவாமா. அவ்வளோதான். நான் போய் படுக்கிறேன், நீ அப்படியே பார்த்துக்க அவனை. எதுவும் கேட்டா கூடு. என் பிள்ளை பாவம்மா, பசி தாங்க மாட்டான். போய் சாப்பிடாம படுத்திருக்கேன். என் மனசே கேட்கல. சரி நான் போய் படுக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகும் அதே மாதிரி இருந்தா அது அந்த பையனை மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் தான் சேர்த்து பாதிக்கும். இவனை திருத்துறது உன் பொறுப்பு தான். இனி இவனை உன் கையில ஒப்படைச்சிட்டேன். இனி அவனை நீதான் பாத்துக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்களே, எப்படி நாம இப்படியெல்லாம் திருத்த முடியும்? இந்த 25 வருஷமா திருந்தாதவனா நாம வந்த 2 நாள்ல திருந்த போறோம். ஏ அத்தா பசிக்குது, சோறு இல்லையா? அத்தை அத்தை ஐயோ எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. நான் என்ன பண்ண முடியும்? ஏமா தண்ணி குடிச்சிட்டு எப்படி வாந்தி எடுத்துட்டு கிடக்குறான் பாரு. கருமம், எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையில எழுதிருக்கு. கடவுளே உன் காலில் வேணா விழுந்து கேட்கறேன், எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. தண்ணி நீ பண்றதுக்கெல்லாம் உனக்கு தண்ணி ஒண்ணுதான் கேடு. தண்ணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அப்படியே கடை. ஏமா ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வாமா. கனி நீ என்னத்துக்கிட்ட இங்க வந்து நிக்கிற? இவன் ஏதோ ஆகட்டும் எப்படியே போகட்டும். இவனுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தா அது உனக்கு தான் பாவம். இவன் பண்ண துரோகத்துக்கு இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. போய் படுடி பேசாம எங்கேயாவது கடக்கட்டும். என்ன நடந்தது நேத்து? என்ன ஆச்சுன்னு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது.
கைலி சட்டையெல்லாம் மாறி போயிருக்கு. இந்த வீடு முழுக்க நல்ல சுத்தமா கமகமான வாசனை அடிக்குது. எப்பவும் இப்படிலாம் இருக்காது. இதுக்கு முன்னாடியெல்லாம் குடிச்சோம்னா அந்த குடிச்ச இடத்துல வாந்தி எடுத்த இடத்துல தான் கிடப்போம். அதையெல்லாம் சுத்தம் பண்ற ஆளு நம்ம ஆத்தா கிடையாது. ஐயோ ஐயோ கிறுக்க பிடிக்குதே. நேற்று போத கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. காலையில் என்ன தலைவலியா இருக்கு. ஒரு காப்பியை போட்டு தாங்க குடிச்சாதான் எல்லாம் சரியா போகும். ஏமா ஏமா அம்மா அம்மா என்ன செய்வாங்க இப்போ? இதுவே நம்ம வீடாக இருந்துச்சுன்னா காலையிலேருந்து காப்பி குடின்னு நம்மளை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. தனியாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறமா தான் போய் பார்த்துட்டு வரணும். மம்மி மகனுக்கு பூஸ்ட் ஒரு பார்சல். எம்மா ஐயோ பேய் பிசாசு. அம்மா அம்மா அம்மா. ஏய் என்ன நைட்டு குடிச்சது இன்னும் தெரியலையா? எப்படி வந்து இடிக்கிறான் பாரு. சீ 24 மணி நேரமும் போதையிலே இருக்க. நீ எல்லாம் என்னடா ஜென்மா? ஏய் முதல்ல நிறுத்து. நீ எப்படி இங்க வந்த? ஏம்மா உன்னை முதல்ல யார் இங்க வர சொன்னது சொல்லு எனக்கு. என்னடா என்ன என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? அத்தனை பேர் இருக்கையில ஊரு முன்னாடி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டா என்ன கேள்வி இது? கனி அப்படி மாமனை மன்னிச்சிட்டியா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. என் நிம்மதி என் சந்தோஷம் எல்லாத்தையும் நீ கெடுத்தல்ல. அதான் உன்னையும் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு இங்க வந்தேன். கனிய அப்ப ராத்திரியெல்லாம் நீ இங்கதான் இருந்தியா? ஏன் கனிய நேத்தி மாமன் கொஞ்சம் எதுவும் அப்படி இப்படி ஏதாவது ஏடா கூட பண்ணா? இந்த சட்டையெல்லாம் யாரு மாத்தி விட்டான்னு தெரியல. எங்க அம்மாலாம் அப்படி பண்ணாது ஒரு நாளும். அதான் என்ன பண்ணி தொலைகிறது? ஏதோ பாவமா போச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு விட்டேன். என்ன கனி சொல்லுற? நெசமாவா? நேத்தி கொஞ்சம் போத அதிகமாயிடுச்சு. அதான் ஆமா நேத்தி முழுக்க வீட்டுல வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்தேன் போல நானு. எங்க அம்மா எங்க? புதுசா இருக்கு எல்லாம். ஒரு நாளும் அதை அள்ளி போடாது. என்னைக்கு நான் அந்த வாந்திலேயே தான் படுத்து உழுந்து பெறலுவேன். அந்த கருமம் கன்றாவி எல்லாத்தையும் நான் தான் அள்ளிப்பட்டேன். என்ன கனி அதெல்லாம் நீயா செஞ்ச? உன்னை யார் செய்ய சொன்னது? இதெல்லாம் செய்யறாளே நம்ம மேல பாசம் இருக்கும்ல ஒரு நாள் நினைக்காதடா. உன்னைய பார்க்க நேத்து பாவமா இருந்தது. அதான் என் மேல பாவம்லாம் படுற. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாசமும் வந்துடும். நினைப்புதான் பழுப்ப கிடக்கும். ஒரு நாளும் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுக்கு நான் வந்ததே உன்னைய பழி வாங்கதான். தாராளமா பழிவாங்கு. யார் உன்னைய வேணாம்னு சொன்னது? ஏய் சும்மா இப்படி பேசாத போயிட்ட. ஏங்கனி மாமா பேசுறத பார்க்க உனக்கு அப்படியே வெக்கமா வருதா? சீ வெக்கம் வரும் வெக்கம். உன் மூஞ்செல்லாம் யார்டா பாப்பா? உன் மூஞ்சி முகரையும். ஏய் அன்னைக்கே சொன்னேன் எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும்னு. மறுபடியும் மூஞ்ச பாருங்கிற. உன் மகர கட்டிக்கு நாங்களாம் போத முடியே. இங்க பாருடா தாலி கட்டிட்டமே இவ கூட குடும்பம் நடத்திடலான்னு கனவு மட்டும் காணாத. என்னைக்கு இருந்தாலும் என் மனசுல போலீஸ் மட்டும்தான் இருப்பாரு. அவருக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில இடம். நான் இந்த வீட்டுக்கு வந்ததே இந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ வெளியே போன என்னைய உன் வாயாலே சொல்ல வைக்கிறதுக்காக தான். அத்தனை பேர் முன்னாடி தாலி கட்டி என்னை அசிங்கப்படுத்தினல்ல, உன் வாயாலே என்னைய வேணாம்னு சொல்ல வைக்கிறேன்டா. அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இங்க ஒரு நாளும் இருக்காத. நீ உழுந்து பிறண்டாலும் அதெல்லாம் நடக்காது. நானும் சரி ஏதோ அந்த போலீஸ்காரன் மேல நீ ஆசைப்படுற அவன் கூட சேர்த்து வைக்கலாம்னு தான் பார்த்தேன். ஆனா விதி விளையாண்டுடுச்சே நம்ம வாழ்க்கையில. எனக்கு நீ தான் உனக்கு நான் தானே நம்ம 2 பேரும் பிறந்தப்பவே எழுதி இருக்கு போல. அதை யாரால மாத்த முடியும்? அட அதெல்லாம் விடு. என்னாடி இது புதுசா புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு உன்னை புடவையில பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே தியாவதியை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. இருக்கும்டா உனக்கு இருக்கும். நீ எப்படி பேசி எப்படி உருகி கரைஞ்சு தெரிஞ்சாலும் ஒரு நாள் என் மனசுக்குள்ள நீ வர முடியாது. உன்னைய மாதிரி நம்பிக்கை துரோகிக்கிட்டலாம் நின்று கூட பேசக்கூடாது. என்னைய நம்ப வச்சு ஏமாத்துட்டல. உன்னைய நான் என்ன செய்யறேன்னு பாரு. அதான் உங்க அம்மாவே சொன்னிச்சே எல்லாம் என் மாமா போட்ட திட்டம் தான். அந்த போலீஸுக்கு உன்னைய கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி அப்படியே உன் மனசுல இடம் பிடிச்சி உன்னைய கல்யாணம் பண்ணிக்க தான் என் மாமா திட்டம் போட்டானே உன் அம்மா தான் சொன்னிச்சே. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல. உன்னைய பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நான் கூட உன்னைய நல்லவன் நம்பிட்டேன். என்னைய நடிச்சு ஏமாத்தினதுக்கு நிச்சயம் நீ அனுபவிப்ப. உண்மையான காதல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? உன்னையெல்லாம் யாராவது லவ் பண்ணியிருந்தாதானே தெரியும். ஒருத்தரை உசுருக்கு உசுரா நினைச்சிட்டு அவங்கள பிரிஞ்சு இருந்து பாரு. அப்ப புரியும் என்னுடைய வலியும் வேதனையும். குடிகார பையன் உனக்கு என்னடா தெரிய போகுது மனசை பத்தி? சி இன்னைக்கு என் மூஞ்சிலே முழிக்காத. இந்த வீட்டுல இவ இருக்காளே உரிமை கொண்டாடலாம் நினைச்சு ஒரு நாளும் என் பக்கத்துல வர நினைக்காத. உண்மையான காதல் என்னன்னு என்கிட்ட கேட்டுட்டு போறா இவ. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இது நாள் வர இவ தான் என் பொண்டாட்டின்னு இவ கூட வாழ்ந்துகிட்டு வரனே. அப்ப இவளுக்கு ஒரு நாளும் நம்ம காதல் புரியலல்ல. புரிஞ்சுப்ப கனி, கண்டிப்பா என்னைய புரிஞ்சுப்ப. அந்த போலீஸ் ஏதோ படிச்சிருக்கான், 4 வார்த்தை நல்லா பேசுறான்னு தானே அவனை உனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிற பசங்க தான் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எல்லா பொண்ணுங்களும் நம்பி ஏமாந்து போறாங்க. என்னதான் நான் முரட்டுத்தனமானவனா குடிகாரவனா இருந்தாலும் உனக்குன்னு ஒண்ணுன்னா
என் உசுரை கூட கொடுப்பேன் கனி. என்னைய மன்னிச்சிரு கனி. நேற்று நீ வீட்டில் இருக்கான்னு தெரியாம நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா அப்படி குடிச்சிட்டு வந்ததால தானே நீ எனக்கு சட்டையெல்லாம் மாத்தி விட்ட. ம், இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படியே போக போக உன்னைய நான் மாத்துறேனா இல்லையான்னு பாரு. காதல் யாரென்றால் உன்னை என்னை